Hello friends, welcome back to our channel Happy Varum. இந்த வீடியோவில் என் வாய்ஸை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ கோல்டு, காஃபு, தொண்டைவலி எல்லாமே லாஸ்ட் 1 வீக்காக எங்கள் 3 பேரையும் படுத்தி எடுத்துருச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் அப்படி பெட்டராக ஆயிருக்கு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் டி நகர் போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நாங்கள் பாண்டி பஜார் போகிறோம். ஸோ அந்த விலாக் ப்ளஸ் இந்த பார்க் ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அண்ட் எஸ்பெஷலி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு காட்டியே ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரெடி ஆயாச்சு. டோர்லேயே இந்த மாதிரி மிரர் அழகாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பார்க் ஹோட்டலோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கும் ஓகே ட்ரை பண்ணணும், காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் போதே பிளான் பண்ணோம். எத்தனை பேர் என்னைய மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாமளே ஒரு வெக்கேஷனுக்கு ரிலாக்ஸ்டாக அப்படி தூங்கி எழுந்து போகிறதுக்கு தான் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவோம். ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி சொல்லிவிட்டு அந்த டைம் பீரியடுக்குள்ளே தூக்கத்தையும் விட முடியாமல் சாப்பாட்டையும் விட முடியாமல் குடுகுடுன்னு எழுந்து கிளம்புறதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் ஃபைனலி சோறு தான் வெல்லோன்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். நல்லாக்கா சூப்பராக இருக்கு. நம்மால் அங்கே போனதும் ஐஸ்கிரீம் கவுண்டரை பார்த்துட்டா. அதனால் நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீ சாப்பிட்டு முடி, கண்டிப்பாக நாங்கள் ஐஸ்கிரீம் தரோம். ஏன்னா இங்கே சம்மர் தான் இந்தியாவில், நீ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டோமா. அதனால் இங்கே பாரம்மா நான் வாயெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னால். ஸோ ஃபைனலி அவ்வளோ நல்லா பொடி தோசை, மசால் தோசைன்னு வெளுத்து வாங்குச்சு புள்ள. ஏன்னா தோசைலாம் லைவ் கவுண்டரில் அப்படியே சுட சுட போட்டிருந்தாங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த கோல்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு பக்கமே போகலங்க. ஏன்னா நாங்கள் எங்கன்னா ஜெர்மனியில் போய் ஸ்டே பண்ணுறோன்னா ஃபுல்லாக ப்ரெட்டு, கெலாக்ஸு, கார்ன்ஃப்ளெக்ஸுன்னு இப்படி தான் ஓடுமா. அதனால கோல்ட் பிரேக்ஃபாஸ்ட் பக்கமே போகல. நல்லா லைவ் கவுண்டரில் சுட சுட தோசை பூரின்னு வெளுத்து வாங்கிட்டு இப்போ செகண்ட் ரவுண்டு ஐஸ்கிரீமுக்கு நாங்கள் போயிருக்கோம். நிலா பாய். Was ist das, Nilla? Show me the ice cream. எப்படி இருக்கு? எனக்கு Lecker? Nikita. ஓகே, இங்கே பாரு மாமா. ஸோ ஃபைனலி எங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை எடுத்து வச்சுட்டு கதை அடிக்கிறோம் பாருங்கள். நான் எங்கள் மாமாவும் என்னென்னலாம் பண்ணணும், பாண்டி பஜார் போகிறோம், என்னெல்லாம் வாங்கணும், ஃபஸ்ட்டு ஷாப்பிங் என்ன, ரெண்டாவது ஷாப்பிங் என்னன்னு ஒரு ப்ரீ பிளான் போட்டுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வேறு ரிட்டர்ன் ஆகணுமா. ஸோ எதையும் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. இதுதான் கடைசி ஷாப்பிங், இன்னும் 2 நாளில் ஜெர்மனி கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம். இங்கெங்கே போகிறோம், அங்கங்கே போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோன்ற மாதிரி ஃபுல் பிளானை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எப்படி மாமா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட். நிஜமாவே நாங்க இந்த பிரெட், டோஸ்ட், கெலாக்ஸ், கார்ன்ஃப்ளெக்ஸ் எந்த சைடும் கண்ணு கிட்ட கூட நம்ம போகல. அதெல்லாம் ஒரு ஹவர்
கன்வர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. because நாங்க இப்போ really வந்து அதுதான் எங்க இட்லி, option சாம்பார், Europe ல. பொடி தோசை, கீ ரோஸ்ட், Onion மசாலா ஊத்தாப்பம். தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், அந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு ஏகி போய் நல்லா சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலி ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு வந்தாச்சு. வந்து பார்க் ஹோட்டலோட ரூம் டூர் பார்க்கலாமா? ஸோ இதான் என் மெயின் டோர். இதில் வந்து ஒரு லாங் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிளேஸும் இருக்கு. நான் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு பார்க் ஹோட்டலில் சுற்றி காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் லக்கேஜ் பிளேசஸ் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு லாங் கபோர்ட் இருக்கு. ஸோ இதுலேயும் உங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிட்டு இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்கு. இந்த சேஃப்டி லாக்கர் எல்லா ஹோட்டல்லையும் வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஹோட்டல்லையும் யூஸ் பண்ணல. நீங்கள் யாருன்னா யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, இங்கே இருக்கா? இப்போ இங்கே இருக்கா? ஸோ இங்கே வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆஹா ஓஹோ இல்லை, ஒரு ப்ரிட்டி டீசெண்டான ரூம் இது. ஸோ இங்கே அப்புறம் இங்கே பாருங்க, இது எல்லாமே அந்த காமா ஆயுர்வேதா இருக்கும்ல, ஸோ அதோட ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து டாய்லெட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த காமா ஆயுர்வேதா தான். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. ஸோ எல்லா டாய்லெட்ரி திங்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படியே வந்தால் இதான் வந்து ரூம். ஹாய் சொல்லுமாமா. அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் லிவிங் ரூம். ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் 3க்கு வந்து இந்த ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பெட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து கொடுக்கல. ஸோ நாங்கள் 3 பேரும் அந்த கிங் சைஸ் பெட்லேயே வந்து படுத்துட்டோம். ஸோ இந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கவுண்டர் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே அப்படியே நம்மளே காம்ப்ளிமெண்ட்ரிலாம் கிடையாது. அங்கே ப்ரைஸ் போட்டு மினி பார் ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் ப்ரைஸ் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ வெளியே விட எப்பயுமே இங்கே வந்து அதிகமாக தான் இருக்கும்ல. நான் வந்து ரீசெண்டாக ஏதோ ரீல்ஸில் பார்த்தேன். இப்போ இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸா, ஆனால் இங்கே வந்து 50 ருபீஸுன்னு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ப்ரைஸு. ஸோ நான் ரீலில் என்ன பார்த்தேன்னா, ஹோட்டலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருங்க, அப்புறம் வெளியே போவீங்கள்ல அதே வாங்கின்னு வந்து திருப்பி அங்கே வச்சுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்ட்டு. நிஜமாக நான் அந்த ஹோட்டல் ரூமில் வந்து அதை தான் எங்கள் மாமா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம்ல, கரெக்டு. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த கவுண்டருக்கு கீழவே ஒரு மினி ஃப்ரிட்ஜும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் வச்சுருந்தாங்க, கூட வந்து ஒரு கோக்கு, அதுக்கப்புறம் ஒரு பியர் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த மினி பார் லிஸ்ட்டுன்றதுலையே லிஸ்டப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே சாப்பிட்லாமா இல்லை வெளியே போய் சாப்பிட்லாமான்றதை நாமளே டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் எங்களோட விண்டோலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ தான் கிடைக்கும். பெருசாக வந்து சீனிக் வியூ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சென்டர் ஆஃப் சென்னையோட வியூவாக தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிட்டப் ஏரியா மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் 3 பேரும் நல்லா கம்ஃபர்டபுளாக தங்கணும். அண்ட் இங்கே பாருங்கள், தட் ஓஜி டெலஃபோன், இதில் தான் வந்து ரிசப்ஷன்லலாம் கால் பண்ணி கேட்குறது போகிறதுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. சென்னையில் வந்து எவ்வளவோ ரிலேட்டிவ் வீடெல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணோன்றது எங்கள் மாமாவோட ஒரு பெரிய பெரிய விஷ். ஸோ காலேஜ் படிச்சதுலேருந்து பார்க் ஹோட்டல்னா உனக்கு அவ்வளோ வந்து ஆசையா மாமா? பார்க் ஹோட்டல் நுங்கம்பாக்கம், இட்ஸ் ஆல்வேஸ் a dream for me. ஸோ அதனால எங்கள் மாமா வந்து இந்த ஹோட்டல்ல தான் நான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணி இன்னைக்கு I had a great memories with my friends also here. So அதனால எனக்கு வந்து பர்சனலா இந்த ஹோட்டல்ல தங்கணும்னு இருக்கு. ஸோ அதான் பார்க் ஹோட்டல்ல நாங்கள் ரூம் எடுத்து தங்கினதோட ஒரு பேக் ஸ்டோரி, சென்டிமெண்டல் ஸ்டோரியா எங்க மாமாக்கு. ஆனா அதை வந்து அவங்க ரிவீல் பண்ணக்கூடாது, நீ வீடியோல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால
எங்கள் மாமாவை கன்சிடர் பண்ணி நான் சொல்லலை. ஓகே, ஸோ ஃபைனலி ஸ்டே முடிச்சாச்சு, சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பாண்டி பஜார் ஷாப்பிங் போகிறோம். நேற்று நைட்டு டி நகர், இன்னைக்கு வந்து பாண்டி பஜார். ஸோ போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ரோட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஒரு 4-5 கிலோ வெயிட்டை போட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரூமோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி டீசெண்டான ஒரு ரூம். ஸோ 3 பேருக்கு நல்லாயிருக்கும். இங்கே தங்கிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிக்கு ஓகே பெஸ்ட். ஸோ யூஎஸ் எம்பசி வந்து பக்கத்துலேயே இருக்கான். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் மாமாவோட ட்ரீம் சக்ஸஸ். காலேஜ் பார்த்தாச்சு, உன்னோட ட்ரீம் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து இந்த வாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 2-3 டேஸ் மாமா 2 டேஸ் வந்து போயிட்டு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. கோயம்புத்தூரில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக ட்ரிப்பெல்லாம் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து ஒரு சூப்பர் டூப்பராக ஹாப்பி வாழும். ஓகே, வாங்க இப்போ செக் அவுட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி மேலே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு நினச்சோம். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால டைம் இல்லை, சரி பார்த்துட்டாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையே காரெல்லாம் விட்டுட்டு எங்கே போனாலும் ஆட்டோ தான் வந்து எடுத்துக்கிறோம். ஏன் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆட்டோ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது, அண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுது இந்த நிலாக்குட்டி. ஸோ அதனால் ஆட்டோ வந்து அப்படியே நேற்று நைட்லேருந்து ஆட்டோலேயே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோ தான் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, கரெக்டாக ட்ராவல் பண்ண. ஜாலியாக இருக்குது தெரியுமாங்க ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம். அதுவும் ஒரு ரூம் எடுத்து ஸ்டேலாம் பண்ணிவிட்டு அப்படி காலையில் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் தான் அப்படின்னு அந்த மூடெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இந்த 2 டேஸும் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஷாப்பிங்குன்ட்டு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையானது என்னமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்து வாங்கிட்டு போனோம்ல. ஸோ ஒன்றுத்தையும் பார்த்து வாங்கிட்டு போவோம். அதனால தான் எங்கள் மாமா வந்து ஓகே நம்ம 1 டே சென்னையில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பாண்டி பஜாருக்கு உள்ள நுழைஞ்சது எந்த கடைனா ஜாக்கி ஷாப்பில் தான். ஏன்னா கொஞ்சம் இன்னர் வேர்ஸ்லாம் வாங்கணும். நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1400 rupees கிட்ட வரும். பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நியூ லான்ச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க அப்படி தான் சொன்னாங்க. எல்லோரும் இதை தான் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு. ஏன்னா நான் ஒரு பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்ட்டு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மாதிரி வின்டர் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணோம். நிலாக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நிலாக்கு இந்த வாட்டி ஷாப்பிங்லாம் இல்லை, ஏன்னா மேடம் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கம்பெனி தான். அப்போ தான் ருசியாக இருக்குது. அப்பா கிட்ட இப்படி வைக்க நைஸ்.
அது பண்ணக்கூடாது, கவையாயிடும். மாமா இங்க பாரு மாமா, அவன் என்ன பண்றான்னு. மாமா எங்கள் ஆளை பார்த்தீங்களா, எங்கள் ஆள் வந்து ஒரு இளநீர் லவ்வர்னு சொல்லலாம். 2 இளநீர் ஒரே டைமில் குடிப்பாங்க. அந்த கடைக்கார அண்ணாவே கேட்டாங்க, செகண்ட் குடிப்பாளா பாப்பான்ட்டு. ஆனால் 2த்தையும் குடிச்சு முடிச்ச உடனே பரவாயில்லவா, சில குழந்தைங்களும் ஒன்றே குடிக்காதுன்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து காலையில் எழுந்ததுமே 2 இளநீரை வாங்கி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக நாயுடு ஹால் போனோம். அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டோம். எங்கள் மாமா வந்து சொல்லிட்டாங்க, நீ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தனா லேட் ஆகிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் ஷாப்பிங் கிடைக்கும், ஓகேவான்ட்டு. வீடியோவாச்சு இதுவாச்சு, எனக்கு ஷாப்பிங் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணோம். நான் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதனால் நல்ல ஷாப்புக்கு போய்ட்டு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சிரு. ஏன்னா நம்ம வெளியே வாங்குகிறோன்னா அதோட லாங் லாஸ்டிங் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது, நீ எப்பயும் வாங்குற மாதிரி நல்லதேவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பாண்டி பஸார்னா அப்படி இப்படின்னு ஒரு கனவோடு வந்தேன். அதுக்கப்புறமா சரி கரெக்டு தான், நம்மளே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஷாப் பண்ணுறோம், நல்லா தான் ஷாப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சும்மா பில்லை ஒரு கடையிலையும் தீட்டி எடுத்துட்டோம். அதுவும் அந்த ஜாக்கி நாயுடு வாலு சோச்சுன்னெலாம் போனதில் சும்மா அடுத்து 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஷாப்பிங்க்கான பில்லை வந்து நல்லா தீட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்தது தான் இந்த அடையாரானந்த பவன். அங்கே அதுதான் டக்குன்னு பக்கத்துலேயே இருந்துச்சு பாண்டி பஸாரில். போயிட்டு நல்லா தயிர் வடை, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸு அப்படி சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். தயிர் வடை இல்லை, தஹி பானிபூரி, அது வளர்ற கோல்டில். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நிலாக்குட்டிக்கும் ஊட்டிட்டு எங்களோட லன்ச் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணோங்க. பட் வந்து எதுவுமே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வீடியோ எடுத்தால் ஷாப்பிங் பண்ண முடியல அதனால். ஸோ ஃபைனலி எங்களோட ஹோட்டல் போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு காரையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்படி தான் எங்களோட டே வந்து போச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாக் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெர்மனி கிளம்ப போகிற விலாக் தான். பெரிய பெரிய ட்விஸ்ட் இருக்குது இதுக்கப்புறம் தான். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, ஏன் கவி வீடியோவே ஒழுங்காக போடலை, இவ்வளோ லேட்டாக ஏன் இந்தியா வீடியோஸே போடுறீங்கன்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்த விலாகில் ஆன்சர் கிடைக்க போகுது. அச்சச்சோ கவி அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். எப்படியோ இந்த தொண்டையை வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டேன். மறக்காமல் என்னோடய எஃபர்ட்டுக்கு கமெண்ட்டில் சூப்பர்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய்.